Hello friends, welcome back to CPR channel. நான் தான் உங்க சுப்ரமணியராஜ். நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கறோம்னு பார்த்தோம்னா அதாவது CNC மிஷின் ரன் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா Mach3 என்ற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்க. சோ அதை எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லி வித் CNC மிஷினோட உங்களுக்கு டெமோ வீடியோஸ் நிறைய போட்டுட்டு இருக்கேன். சோ இது ஒரு டுட்டோரியல் மாதிரி வெச்சுக்கலாம். சோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இது 5th வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்கறோம்னா அதாவது இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் போட்டுருக்கோம். இது 5th வீடியோ. சோ நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிளியரா புரியும். யாராச்சும் பார்க்கலனா மேல ஐகான்ல லிங்க் இருக்கு பாருங்க, இல்ல கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போய் பார்த்துட்டு வந்து இது பாருங்க. சோ இன்னைக்கு வந்து போர்ட் அண்ட் பின்ஸ் கான்ஃபிகரேஷனை பத்தி தான் பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். போர்ட் அண்ட் பின்ஸ் எதுக்கோசரம் நம்ம கான்ஃபிகரேஷன் பண்ணோம்னா அதாவது இந்த போர்ட் அண்ட் பின்ஸ் கான்ஃபிகரேஷன் எதுக்கோசரம்னா USB Mach3. ஸோ இதே பேரலோ போர்ட்னா அதுக்கு வேற மாதிரி இருக்கும். ஸோ நான் இப்போ USB Mach3க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் போட்டுட்டு இருக்கிறேன். இப்போ இந்த USB Mach3க்கு வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் அண்ட் பின்ஸ் நம்ம கரெக்டாக கொடுத்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகும், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா Mach3 ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, இதுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் A to Z இருக்குது. ஸோ சப்போஸ் உங்களுக்கு இது மட்டும் போர்ட் அண்ட் பின்ஸ் மட்டும் தெரிஞ்ச போதுன்னா பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு எதுவும் தெரியாது, இதை ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா நீங்கள் தயவு செஞ்சு ஃபஸ்ட்லேருந்து பார்த்தா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா Mach3 ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இது போர்ட் அண்ட் பின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து எப்படி சொல்கிறது, இது வந்து கனெக்ட் பண்ணல. ஸோ ஜஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்தது கனெக்ட் பண்ணி எப்படி ரன் பண்ணுறது எல்லாம் அதுக்கு அடுத்தது இன்னும் வர வீடியோஸில் இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கான்ஃபிகரேஷன் இருக்குது பாருங்கள், ஃபைல்ஸ் பக்கத்தில் கான்ஃபிகரேஷன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செட் நேட்டிவ் யூனிட். இது வந்து பார்த்திங்கன்னா எம்எம்மில் தான் இருக்கணும். ஸோ இன்ச்சில் இருந்தால் எம்எம்மில் மாற்றிக்கோங்க. இன்ச்சிலையும் வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ எம்எம் தான் மோஸ்ட்லி எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எம்எம் பெஸ்ட்டு. ஸோ எம்எம் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் போர்ட் அண்ட் பின்ஸ். இது மெயினாக கரெக்டாக கொடுக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா போர்ட் நம்பர் 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கர்னல் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 100 GHz போட்டுக்கோங்க, 100 kHz போட்டுக்கோங்க. போட்டுட்டு அடுத்து டிக் பண்ணிவிட்டு மோட்டர் அவுட்புட்ஸ். இப்போ மொத்தம் இதில் வந்து பார்த்திங்கன்னா USB Mach3ல 4 மோட்டர் வரையும் ரன் பண்ணலாம். ஸோ அதனால் 4 மோட்டரையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காட்டிடுறேன். X, Y, Z, அடுத்தது A ஆக்சிஸ். ஸோ இதில் வந்து எக்ஸ்ட்ரா என்ன 2 ஆக்சிஸ் இருக்குது. இது வந்து USB வந்து அதாவது USB Mach3ல யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதில் பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர்ஸ்லாம் வந்து பேரலல் போர்ட்டில் தரணும். பட் இதுக்கு எதுக்குமே தேவை கிடையாது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்புட் சிக்னல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே லிமிட் ஸ்விட்சஸ். ஸோ இது வந்து அந்த வீடியோ டயக்ராம்ஸ் அதாவது ஒயரிங்கில் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இதில் லிமிட் ஸ்விட்ச் வந்து CNC மிஷினுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ லிமிட் ஸ்விட்ச் எனேபிள் பண்ணிக்கலாம். ஹோமிங் லிமிட் ஸ்விட்ச் வேறு, இது நார்மல் லிமிட் ஸ்விட்சஸ். ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா லிமிட் ஸ்விட்சஸ் பூரா எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா லிமிட் ஸ்விட்சஸும் எனேபிள் பண்ணிக்கோங்க. எது வரையும் பண்ணிக்கிறீங்கன்னா A ஆக்சிஸ் வரையும் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ A ஆக்சிஸை வந்து பார்த்திங்கன்னா எனேபிள் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து இதில் வந்து போர்ட் நம்பர் கொடுக்கணும். இதில் போர்ட் நம்பர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 33ன்னு கொடுங்க. ஸோ போர்ட் நம்பர் 33ன்னு கொடுத்தாச்சு எனேபிள் பண்ணதுக்கு. அடுத்து பின் நம்பர். இதில் வந்து பார்த்திங்கன்னா X++, X மைனஸ்ன்றது பார்த்தீங்களா, இந்த மாதிரி Y++, Z++ இருக்கிறதுக்கு பூராமே 22ன்னு கொடுங்க. 22. அதே மாதிரி இந்த X ஹோம்னு இருக்குது பார்த்தீங்களா, இது மாதிரி Y ஹோம் Z ஹோம் இருக்கும். ஸோ அதுக்கு எல்லாமே 3 கொடுங்க. ஸோ ஒன்றும் இல்லை, 2 2 3. ஸோ சிம்பிள் 2 2 3. ஸோ இதில் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா இந்த அப்ளையை கொடுக்கறதுக்கு மறந்துடாதீங்க, இல்லைன்னா இது எதுவுமே சேவ் ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கே கொடுக்கல, இப்போ அப்ளை கொடுத்துட்டேன்.
ஸோ இது ஒவ்வொரு தாட்டி நீங்கள் அப்ளை கொடுத்துறது பெஸ்ட்டு. ஏன்னா டேட்டா வந்து நீங்கள் திரும்ப கொடுக்காம மிஸ் ஆகாமல் இருக்கும் நீங்கள் கொடுத்தது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இஸ்டாப். ஸோ இஸ்டாப் வந்து எனேபிள் ஆகிருக்கு. இப்போ இது போர்ட் நம்பர் 3. இது வந்து பார்த்திங்கன்னா சிக்னல் வந்து பார்த்திங்கன்னா 1 கொடுத்துருங்க, அதாவது பின் நம்பர் 1 கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ப்ராபு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராப் வந்து பார்த்திங்கன்னா எனேபிள் பண்ணிவிடுங்க. போர்ட் நம்பர் இதுக்கும் 3 தான். இது வந்து பார்த்திங்கன்னா பின் நம்பர் 4. ஸோ ஓகேங்களா? ஸோ எதுக்கு செக் பண்ணிக்கிறேன் நான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற இமேஜஸ் பூரா நான் ஒவ்வொன்றா வந்து பார்த்திங்கன்னா மூவ் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது பிரகாரம் தான் இருக்கணும், நான் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ நீங்கள் ஒவ்வொன்றும் இமேஜும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. என்னால் முடிஞ்சால் இது ஒரு பிடிஎஃபாக கூட நான் கீழே தரேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஸோ இஸ்டாப்க்கு 1 பின் நம்பர், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ராபிக் 4 கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். ஸோ மீதி நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போயே இமேஜை ஸ்க்ரால் பண்ணிடுறேன், நீங்கள் அப்படியே பாஸ் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து சும்மா உங்களுக்கு இப்போ காட்டினது தான். நான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைனும் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு வேல்யூ இருந்ததுன்னா, இப்போ சப்போஸ் சில டைம் இன்ஸ்டால் பண்ணுறப்ப இந்த மாதிரி 1 கூட இருக்கும், ஆனால் அது எல்லாமே 0 பண்ணிவிடுங்க. அதே மாதிரி எதெல்லாம் எக்ஸ்ட்ரா எனேபிள் ஆகிருக்கோ, இந்த மாதிரி க்ரீன் டிக் வந்து எனேபிள் ஆகிருக்கு, இந்த மாதிரி ரெட் டிக் இருந்தால் எனேபிள் ஆகலை. ஸோ இது மாதிரி எக்ஸ்ட்ரா எனேபிள் ஆகிருந்தாலும் அது வந்து பார்த்திங்கன்னா எனேபிளை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பின் நம்பர் எல்லாமே 0 கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ அப்ளை கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட்ஸு. ஸோ அவுட்புட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுவும் கொடுக்க தேவையில்ல, இருந்தாலும் செக் பண்ணிக்கலாம். ஸோ அவுட்புட்ஸில் எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட்டு இதுலேயும் எதுவும் கிடையாது. ஸோ இது எல்லாமே வந்து அன்டிக்கில் தான் எப்படி இருக்கும். ஸோ இந்த ஸ்பிண்டல் இது வந்து பார்த்திங்கன்னா டிசேபிள் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க, இது டிசேபிள் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ டிசேபிள் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வேல்யூஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் இதில் எக்ஸ்ட்ரா டிக்காக இருந்தாலும் அதை அன்டிக் பண்ணிவிடுங்க. ஸோ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அதே மாதிரி இருக்குது. ஸோ அப்ளை கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பின்ஸ் அண்ட் போர்ட்ஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது மோட்டர் டேர்னிங். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தனியாகவே உங்களுக்கு ஒரு வீடியோஸ் போடுறேன் நான், ஏன்னா இதில் வந்து ஸ்டெப்பர் எம்எம்லாம் வைக்கணும். ஸோ அதனால் மோட்டர் டேர்னிங்ஸை பொறுத்தவரை இப்போதைக்கு எதுவும் பண்ண தேவையில்ல, மிஷின் ரன் ஆகும். ஸோ ஆனால் அது கரெக்டாக வச்சா தான் கரெக்டான டிஸ்டன்ஸ் ரன் ஆகும், நம்ம எக்ஸாக்டாக என்ன வேலைக்கு கொடுக்குறோமோ. ஸோ அதுக்கு தனியாக வீடியோ வரும். ஸோ நீங்கள் அதை ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜெனரல் கான்ஃபிகரேஷன். ஸோ ஜெனரல் கான்ஃபிகரேஷன் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக இதில் என்ன மாதிரி இருக்கோ அப்படியே இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒன்று செலக்ட் ஆகிருக்கு. ஸோ இது டீசெலக்ட் பண்ணியாச்சு. சரி, ஓகே. மற்றபடி இது எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹாட் கீ. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா
இது எப்படி இதெல்லாம் மூவ் பண்ணுறது, இந்த ஹாட் கீ எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி தனி வீடியோ இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிஷின் ரன் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து வீடியோஸ் இருக்குது, அது பார்த்துக்கலாம். ஸோ அடுத்தது லிமிட் ஸ்விட்சஸ். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது கரெக்டாக இருக்கான்னு இதை செக் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் கரெக்டாக இருக்குது டிஃபால்ட்டாக. இதெல்லாம் எதுவும் வந்து பார்த்திங்கன்னா மாற்ற தேவையில்ல. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டூல் பாத். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக இருக்குது, இதில் எது பண்ண தேவையில்ல. ஸோ எக்ஸாக்டாக அதே மாதிரி இருக்குது. ஸோ இருந்தாலும் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லேவ் ஆக்சிஸ். அதாவது நமக்கு எக்ஸ்ட்ரா இன்னும் 3 ஆக்சிஸ் இருக்குது தெரியுங்களா, ஏபிசி. ஸோ இதில் வந்து ஏ மட்டும்தான் யூஎஸ்பியில் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு இதில் ஏதாச்சும் ஒரு ஆக்சிஸ் க்ளோன் பண்ணணும்னா, அதாவது நான் இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா சிஎன்சி ரூட்டர் மிஷின்லாம் செய்யும் போது 2 மோட்ரு ஒய் ஆக்சிஸில் போடுற மாதிரி வரும். ஏன்னா அதில் வந்து அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ 2 சைடு போடுற மாதிரி தான் 90% வரும். சிங்கிள் மோட்ரு போட்டால் அது சென்டராக போடுற மாதிரி வரும், ஆனால் லோடு வந்து அவ்வளோக்கு எடுக்காது. ஸோ அதனால் 90% வந்து டபுள் மோட்டராக போடுவாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரே டிரைவரில் 2 மோட்டர் கனெக்ஷன் கொடுக்கலாம், ஆனால் வந்து வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா பவர் பத்தாது. ஸோ அதனால் மோட்டரோட டார்க் குறையும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏ ஆக்சிஸ்க்கு தனியாக ஒரு டிரைவர் போகும். ஸோ அந்த மூலயமா நீங்கள் இதை க்ளோன் பண்ணிக்கலாம். இதை ஏதாச்சும் வேணும்னா க்ளோன் கொடுங்க. சப்போஸ் நீங்கள் வெறும் கரெக்டாக 3 ஆக்சிஸ் 3 மோட்டர் தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதை நான்லேயே இருக்கிறத செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேக்லாஷ். ஸோ பேக்லாஷ் பற்றியும் நான் தனியாக வீடியோஸ் போடுறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிக்சர்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுவும் பார்க்க தேவையில்ல, எல்லாம் டிஃபால்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் அவ்வளோதான். ஸோ இது எல்லாம் ஃபைனலாக கொடுத்து முடிச்சுட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேவ் ஆக்சிஸ் செட்டிங்னு இருக்குது பார்த்திங்களா, இதை கிளிக் கொடுத்துருங்க. ஸோ இதை சேவ் பண்ணிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேவ் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எண்ட் செக்ஷன் கொடுத்துட்டு, ஸோ இது எண்ட் செக்ஷன் கொடுத்துட்டு திரும்ப இப்போ ஓகே கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து எல்லாமே பர்ஃபெக்ட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து ஜஸ்ட்டு போர்ட் அண்ட் பின்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்குறோம். ஸோ இதுக்கப்புறமும் இன்னும் கரெக்டாக எக்ஸாக்டாக மிஷின் நிறையா ரன் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஸ்டெப்பர் எம்எம் இருக்குது. ஸோ அது கொடுத்தா தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்பர் எம்எம். நெக்ஸ்ட்டு வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேஷன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மோட்டர் ட்ரைனிங்களே கொடுக்கறது தான். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மிஷினோட அதாவது ஸ்டெப்பர் எம்எம் முடிக்கலன்னா மிஷினே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகாது. இந்த வெலாசிட்டி ஆக்சலரேஷனு கொடுத்தீங்கன்னா தான் உங்களோட மேக்ஸிமம் மிஷினோட ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். ஸோ இதுக்கெல்லாமே தனித்தனியாக வீடியோ இருக்குது. ஸோ நீங்கள் ஐக்காலில் செக் பண்ணலாம், இல்லை 1 by 1 பார்த்துட்டு வரும்போது சீரியஸாகவே உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் கேளுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், see you later.